ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக். நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான ஒரு இமேஜஸ், ஏஐ இமேஜஸ் வந்து ஜெர்சி ட்ரெஸ்ஸில் நம்ம பிடிச்ச மாதிரி நம்மளுடைய நம்பர்ஸ் போட்டு, நம்ம பேரை போட்டு, நம்ம பிடிச்சவங்களோட பேரை போட்டு எப்படி ரெடி பண்ண சொல்லி, அது சிங்கிள் கிளிக்கில் எப்படி ரெடி பண்ண சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம போய்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் பிங் இமேஜ் கிரெடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வந்து நிற்கும் இமேஜ் கிரெடிட்டர்னு சொல்லிட்டு. அதை போய் நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டைப் பண்ணிக்கிங்க. என் பேரை கொடுத்துருப்பேன், அந்த இடத்துல மட்டும் உங்கள் பேரை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, சேம் இமேஜ் வேணும்னாக்கா, இல்லை உங்களுக்கு வேறு டீமோட பேர் வேணும்னாக்கா நான் சிஎஸ்கேன்னு போட்டிருப்பேன், அந்த இடத்துல மும்பாயோ எது போடணுமோ அதை போட்டிங்கன்னா அந்த ஜெர்சியோட ட்ரெஸ்ஸில் அந்த கார்ட்டூன் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங் பண்ணுற ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ பிங்னு சொல்லியிருக்கிற, அது கீழே உங்களுக்கு டைப்பிங் பண்ணுற இடம் இருக்கும். அந்த இடத்துல நான் டைப்பிங் பண்ணுற மாதிரியே நீங்களும் டைப்பிங் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யாராச்சும் லைக் பண்ணிங்கனாக்கா கமெண்ட்ஸில் கூட அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அவங்களோட இமேஜ் கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் கமெண்ட்ரியில். ஓகேங்களா, இப்போ நான் டைப் பண்ண மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட்னு சொல்லி இருக்கும். பட் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி காமிக்காது, சில பேருக்கு வந்துட்டு லாகின் பண்ண சொல்லும். அது லாகின் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். லாகின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா, இமெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரே செகண்டில் நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல உங்கள் பேரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பர் ஆட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், கிரெடிட்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு இமேஜ் ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து அங்கே ஃப்ளாஷ் ஆகும். அதை போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனாக்கா பாருங்கள், நான் போட்ட பேர் அங்கே பாருங்கள், ஷேக்னு சொல்லி இருக்குது அதில். அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது அதில் போய் பாருங்கள், டிவியில் அதில் கூட நம்மளுடைய பேர் அதில் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் 3 டாட் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டவுன்லோடுன்னு சொல்லி காமிக்கும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் ஓகே பண்ணிங்க. ரைட் சைட்லேருந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா போதும், அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் எது ஜென்ரேஷன் ஆகிருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் ஹை குவாலிட்டியில் ஒரே கிளிக்கில் சூப்பரான இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் டைப்பிங்கில் கொடுத்துருக்கேன். அதிலே கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டைப்பிங் பண்ணலாம். கலரிங் ட்ரெஸ்ஸு, இல்லை யாராச்சும் பிளேயிங் பண்ணுற மாதிரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுமாருங்க கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஜென்ரேஷன் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நிறைய இதில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் பண்ணுங்கள்.